கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அதை யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். வணக்கம், நாங்க கௌபாய்ஸ். வாங்க கிராமத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு விருந்து காரசாரமான மீன் குழம்பு. வாங்க ஒரு புடி பிடிச்சிருவோம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலானோ. மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலானோ. என் தலைக்கு அவ்வளோ தில்லு பத்தியா, புளியவே கரைக்குது. பாடி பில்டர். பாடி. My daddy is a body builder. பாடி மட்டும்தான் இருக்குது, பில்டரை காணோம். மீன் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சு எடுத்துக்கலானோ. பட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? கொஞ்ச நேரம் இருப்பா, கரைச்சு பார்த்துட்டு சொல்றப்பா. இதெல்லாம் போடு. அம்மியில அரைச்ச மசாலா சாந்துனோ. ராத்துல கறிக்கு போறாங்க, வைத்துட்டு போ. மஞ்சள் தூள் நோ. ருசிக்கு தேவையான கல்லுப்பு நோ. கரைச்சி வச்ச புளியில மசாலாலாம் போட்டு கலந்து வச்சாச்சு. குழம்பு கூட்டி வச்சுக்கலானோ. சோம்பு ஜீரகனோ. வெந்தயனோ. நறுக்கி வச்ச வெள்ளை பூண்டு நோ. நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் நோ. மசிச்சு வச்ச தக்காளி சாந்து நோ. கரைச்சி வச்ச புளி கரைசல் நோ. சுத்தமான மீன் நோ. மற்றவங்கள நான் சுத்தம் இல்லாத மீனாடா போடுவாங்க, நாங்களாம் சுத்தமாக தான் போடுவோம்.
ஒரு வடை சுடுறதுல எக்ஸ்பர்ட் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலே ஈஸியாக பார்த்து போட்டோம். நீ வயிற்றுல இருக்கும்போதே வடை சுட்டுருப்ப. 2 பேர் பிடிச்சி மாற்றி மாற்றி தூக்கி போடுறதுல உள்ள கற்றுக் கொடுக்குறோம்பா தொழில அடுத்தது. வந்துருச்சு செத்து போச்சாடா? மீன்லாம் செத்து போச்சு. மீன்லாம் செத்து போச்சுடா டே. ஐயோ மீன்லாம் காண்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் மீன் குழம்பை கொடுத்தார் ஒருத்தருக்கா கொடுத்தார் 5 பேருக்காக 5.5 பேருக்காக 4.5 பேருக்காக கொடுத்தார். அதை பிடிச்சி குழம்பு வச்சு தின்னாங்க. மீன் குழம்பா இருந்தாலும் அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நம்ம வச்ச மீன் குழம்பு டேஸ்ட்டு நாளைக்கு கொதிக்க வச்சு சாப்பிட்றோம் பத்தியா, அதுதான் அட்டகாசம், அவசம், அருமை. சரி டைம் சேர்ந்தா நாளைக்கு நாளா அதுதான் சொல்றோம். இது அப்படியே வச்சிருக்கு, நாளைக்கு வந்து சாப்பிடுவோம். டேஸ்ட் அப்படியே நாய் தின்னு கொடுங்க. அது கொடுங்க. வாயில முள்ள இருக்குங்க. நாளைக்கு தான் பல்லுக்குது. வாயில இல்லையே, ஒரு பல்லு இல்லையே.